அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவர ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து முத்துப்பாண்டி அவர்கள், அதன் பின் களஞ்சியம் அவர்கள் வெளியேறி இருந்தாங்க. தாவேக்கா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூட பேசியிருந்தோம் முந்தைய காணொலியில். அதற்கு பின் அவங்க கிளைம் பண்ணுறது தாவேக்கா பக்கம் போக மாட்டாங்க. நான் தாவேக்கா போகன்னு சொல்ல, வாய்ப்பு இருக்குது, அப்படி வச்சுக்கலாமா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட ஒரு வாய்ப்பு என்ன கேட்டால் ஒரு தனி கட்சி தொடங்கணுன்ற அந்த மூடில் இருக்கிறாங்க. சில சோர்சஸ் சரி, ஓகே. சோர்சஸ் வந்து லயாலமணி அண்ட் கம்பெனிஸ், அதுதான் அப்படி அந்த கம்பெனி அப்படி இருந்து வரா மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்படி ஒரு தகவல் இருந்தது. சொல்ல முடியாது. இப்போ இருக்க சொல்ல பார்த்தா லயாலமணியை கூட பார்த்தீங்கன்னா தனி கம்பெனி ஆரம்பித்து அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் கற்பனையாக சொல்ல. இதை சொன்னாலும் கூட பல பேர் நாங்கள் ஐயோ இவர் எப்படி இதெல்லாம் சொல்கிறாருன்னு. அதாவது என்னென்னா தாவேக்கால இணையக்கூடியவர்கள் அது வேற ஒரு டீமு, அப்படிதான் நம்ம பேசியிருந்தோம். களஞ்சியம் விலகின போது பார்த்தீங்கன்னா இல்லை தனி கட்சி தொடங்குற மூடு இருக்குது அவருக்கு, அப்படிதான் சில தகவல்கள் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னடானா முத்துப்பாண்டி அவர்களும் இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் லயலாமணி அவர்களை தான் சந்தித்து சாலை அணிவித்து பின்னாடி விஜய் படத்தோடைய கூடிய ஃபோட்டோ ஒன்று வெளியாகிருக்கு. இந்த சந்திப்பை எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல ஏற்கனவே லயலாமணி அந்த சால்வை அணிவிக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு சால்வை அணிவிக்கிற மாதிரி பழைய ஃபோட்டோ தானே? ஆமாம், அது பழைய போட்டோ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் நான் சொல்லல, டக்குன்னு சொன்ன உடனே பழைய போட்டோன்னு சொன்னீங்க இல்லையா? எல்லாரும் நீங்கள் பழைய போட்டோ சொன்னீங்களே. சரி, புதிய போட்டோவே நான் வெளியிடுறேன்ற மாதிரி வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இது கரண்ட் போட்டோ, இது அது பழைய போட்டோ தான். ஆனால் நீங்கள் சில பேர் நம்ப மாட்டீங்க பழைய போட்டோன்னு சொன்னால், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இப்போ கரண்ட் போட்டோன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வெளியாகிருக்கு சார். இப்போது சோஷியல் மீடியாவில் பரவப்படுவது என்னென்னா, தாவேக்காவில் களஞ்சியமும் முத்துப்பாண்டியும் இடம்பெறுகிறார்களா, இணைகிறார்களா? ஏன்னா ஆல்ரெடி ஜெகதீச பாண்டியன் முன்னாள் நாம் தமிழ் கட்சி, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி இவங்களும் போகிறாங்களா அப்படின்ற பேச்சுக்கள். எனக்கு முத்துப்பாண்டி சைட்லேருந்து எனக்கு சோர்சஸ் இல்லை, ஆனால் களஞ்சியம் சைட்லேருந்து சோர்சஸ் இருக்குது. அவருடைய நண்பர்கள், சோர்சஸ், சகாக்கள், அவங்க மூலமாக வரக்கூடிய தகவல் இல்லை அண்ணன் தாவேக்கால இணையில் லயலாமணியோட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர். யார்? லயலாமணி. தமிழெலாம் சுத்தமாக பேசுவார். அவர் தெரிஞ்ச தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா சாமான் கீமான் இப்படி தான் பேசுகிறது. அதனால் தமிழ் தேசிய சிந்தனைவாதி அவர். அதனால் அவர்கிட்ட இவங்க நெருக்கம் பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் எடுத்தாங்க. ஆனால் தாவேக்கால இணையில் லயலாமணியோட மட்டும் அந்த தொடர்பு இருக்குது, தாவேக்கால தொடர்பு இல்லைன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆனாலும் காலம் எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்குல்ல சார். இப்போ தாவேக்கால இணைய போகிறாங்கன்ற சர்ச்சை போகும்போது யார் விலகினாலும் ஒரே வார்த்தைக்கு நீங்கள் சுற்றி வளைச்சலாம் எனக்கு கேட்டிங்கன்னா நான் டமால் டிமினி பேசிடுவேன். நான் யார் வேணால் விலகலாம், சீமான் விலகினா மட்டும்தான் நாம் தமிழுக்கு டேமேஜ். இல்லை எனக்கு என்ன கேள்வினா, இப்போது இந்த மாதிரி சர்ச்சை போகும்போது லயலாமணி அவர்களை சந்திக்கிறது, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பார்க்கறதுன்றது ஒன்று. மறுபுறம் இந்த மாண்புன்னக்கூடிய விஷயங்கள் சமீபத்தில் பேசு பொருளாக இருக்கக்கூடியது. இந்த மாண்புன்னக்கூடிய விஷயங்கள் மாண்பை வெளிக்காட்டுறாங்களா களஞ்சியம் அவர்களும் முத்துப்பாண்டி அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எப்படி? இல்லை, மாண்பு நோன்புன்றதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இதை பளிச்சுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்குது. சாதி இருக்குது. இந்த மாண்புக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்குது. குற்றச்சாட்டு சொன்ன உடனே என்ன சொல்லிக்கிறேன்னா, நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க. எங்கே போயிடுங்க? ஒரு கட்சி தலைமைக்கும் அந்த தலைமையை பின்பற்றி இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அதை புரிஞ்சினா தான் சில பேர் கஷ்டப்பாயிடுது. இவர் ஒன் சைடாக பேசுகிறாரு, இல்லை சீமான்கிட்ட காசு வாங்கி பேசுகிறாருன்றாங்க. ஒரு கட்சியோட தலைமைக்கு இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, இயல்பு இருக்குது இல்லையா? அந்த இயல்புக்கும் பின்பற்றி நடக்கிறவங்களுக்கும் அதே இயல்பு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிக்கல் தொடங்குது. இப்போ சீமான் அவர்களுக்கு நீங்கள் மாண்பை கடந்து அவருடைய இயல்புன்னு ஒன்று இருக்குது. உறவு முறை வச்சு அழைக்கிறது, வெள்ளைந்தித்தனமாக கட்டி அணைக்கிறது. இப்போ சில பேர் சொல்கிறாங்கல்ல, இவர் சீமானுக்கு மாற்று கருத்து பேசுகிறார் சொல்லிட்டு. ஒரு முறை அண்ணாமலை சொல்கிறாரு, 2024 அப்புறம் கட்சியே இருக்காது. அப்போ நமக்கு அவ்வளோ ஆத்திரம், கோபம், ஆவேசமாக இருக்கும்போது அதை அப்படியே நம்ம அடக்கிக்கிறோம் தான். ஆனால் எப்படிப்பட்ட தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா மென்மையானவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த கோபம் கொப்பளிக்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கமே இருக்காது, 2024 அப்புறம் அந்த கட்சியே இருக்காதுன்னு போகிற போக்கில் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஆவேசம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கட்டி அடைக்கும் போது எனக்கும் கோபம் வந்தது, ஆவேசம் வந்தது. சீமானவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன்.
ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது கேட்டிங்கன்னா, மெல்ல மெல்ல நம்ம வந்து அவரை வந்து அப்சர்வ் பண்ணும்போது இவருடைய இயல்பே இப்படி தான். யார் வந்து எதிரிகள் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கட்டி அடைக்கிறன்ற அந்த அந்த மாண்பை கடந்ததுன்னு நான் சொல்வேன். மாண்பு மட்டும் இல்லை, அது மாண்பையும் கடந்தது. பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்கிறது இது மாண்பு, கைப்பற்றுறது கூட ஒரு மாண்பு தான். ஆனால் அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படிப்பட்ட இப்போ உதாரணம் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் பாரதி ராஜாவுடைய மரணம் வந்தபோது சீமான் அவர்கள் நிற்கிறாரு. விஜய் வந்து அப்படியே வராரு, அந்த பக்கம் போயிட்டு வந்து ராதிகாவை வந்து பேசுகிறாரு. பேசிட்டு அப்படியே முகத்தை திருப்பாத போயிடுறாரு. ஒருவேளை முகத்தை திருப்பி இருந்தாருன்னா இவர் திபுன்னு ஓடி போய் என்ன செய்வார், கையை பிடிச்சிட்டு இருப்பார். இதுதான் சீமான் இயல்பு. இது வந்து இயல்புக்கும் மாண்புக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். சீமானை அப்சர்வ் பண்ணால் அவங்களுக்கு புரியும். இது நல்லா மீண்டும் தான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். அங்கே விஜய் வந்து முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு. ஒருவேளை முகத்தை திருப்பி லேசாக வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த புன்னகைக்க முடியாது, அந்த லேசான அந்த வந்து அந்த ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த பார்வை பார்த்ததால வந்து சீமான் ஓடி போய் வந்து கரம் பற்றியிருப்பார். இதுதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் வந்து மாண்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து மு.க. ஸ்டாலினை வந்து கையை பிடிக்கிறாரு, உதயநிதியை கையை பிடிக்கிறாரு, அங்கே உட்காந்து பேசுகிறாருன்னு. இப்போது நான் சொல்கிறேன், அந்த 2 சந்திப்பை எடுத்து போடுங்க, மீண்டும் ஒரு காரடியாக போடுங்க. மனசாட்சி வருவாங்க அத்தனை பேர் சொல்லணும். எங்கே வந்து சீமான் வந்து போய் வந்து அவங்கள ஓடி போய் வந்து கரம் பற்றுறாரு, அவரோட முகபாவனைகளை பாருங்க. நீங்கள் 2 காரணம் எடுத்து போடுங்க. 2 காரணமாக மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறாரா, வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போய் பேசுகிறாரா? மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, முகத்தை திருப்பிக்கிறார் வைகோ பக்கம் பார்க்காம. அங்கே வந்து பார்த்தோன்னா வைகோவை அவாய்ட் பண்ணுறதுக்கு சீமான் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திரும்பி வந்து பற்றி பேசுகிறார். அப்போ அவர் பேசும்போது என்ன செய்வார், இவர் முகத்தை இப்படி திரும்பிப்பாரா? சொல்லுங்கள். இதை நீங்கள் மாண்புன்னு பார்க்காதீங்க சார், நாகரிகன்னு பாருங்கள் சார். இதான உண்மை. ஏன்னா வீட்டு வாசலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட வார்த்தையில் பச்சையாக வந்து குடும்பத்தையும் இழுத்து அசிங்கமாக பேசிட்டு போனவனுக்கே நான் உதவி பண்ணேன் சார். போயிட்டு அவ்வளோ ஆபாசமான உச்சபட்சமான ஆபாசமான வார்த்தை. அப்படிப்பட்ட நபருக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சிக்கலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் அங்கே வந்து அவனுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையாவது வந்து கட்சிக்கு சேதாரம் இதனால் அப்படி கிடையாது. சீமான் எடுக்கிற முடிவு வந்து ஒருபோதும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சேதாரத்தை வந்து விளைவிக்காது. அந்த நம்பிக்கை முதல்ல வேணும். உங்களுக்கு தலைமை மீது ஒரு நம்பிக்கை வேணும் முதலுக்கு. இங்கே மாற்று கருத்து இருக்குதான் சார். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ என்ன போட்ட நபருக்கு மாற்று கருத்து வந்தால் ஒன்றும் இல்லை சார், அவ்வளோதான். எப்படி அந்த படத்தில் வந்து வடிவேல் படத்தில் வந்து கிணத்த காரணம் சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து கொடுத்துட்டு மஞ்சள் எடுத்து கிளம்பி போயிடுவார் பாருங்க. அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி போயிடலாம், நாங்கள்லாம் ஆதரிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் களத்தில் இருக்கிற நீங்களே வந்து தலைமையை சந்தேகிக்கிறீங்க, தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மாண்பை கொச்சைப்படுத்துறீங்க, அடிஷ்னலாக ஒரு வார்த்தையை போட்டு பேசுகிறீங்க. நீங்கள்லாம் கூட பயணிக்கிறவங்கள நீங்கள் அவரோட வந்து தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறீங்க. நான் அப்படி கிடையாது, பார்வையாளர் நான். இங்கே இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னை பிடிச்சி முதல்ல வந்து நீங்கள் உழுக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தினவை தீர்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். சீமான் மீதான உங்களுக்கு வந்து உள்ள அந்த வெறுப்பை வந்து நீங்கள் தீர்த்துக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர என்னை இதில் இழுக்கவே கூடாது. என்னை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது சார். நான் வந்து அப்படி போகிறதாக நான் வந்து தாவேக்கால் போய் நேரம் ஒரு அமைச்சராகிட்டு இருப்பேன் சார். சொல்லுங்கள், இது உண்மை. அது காமெடியாக சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஜான் ஆரோக்கியசாமி, எனக்குன்னா அதிகபட்சம் நீங்கள் நிதி அமைச்சர் கொடுப்பீங்களா, ஆளை விட்டுருங்கன்னு. ஏன்னா எப்படியும் 31 ஆட்சியை பிடிப்பீங்க இப்போ எதிர்கட்சி ஆனாலும் கூட. ஆனால் எனக்கு வேணான்ற நான் காரணம் கேட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளான ஐடியாலஜியில் தான் சார் நான் ட்ராவல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இந்த நேரத்துக்கு நான் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைலாமணி விழக்கூடிய சால்வெல்லாம் எனக்கு விழுந்திருக்கோம். இந்த சரண் இங்கே உட்காந்து நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வேணும். நான் சபலப்படாதவன் சார். நான் பதவிக்கும் சரி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எந்த விஷயத்துக்கும் நான் சபலப்படாதவன். நான் எனக்கு தேவை. அதுவும் பணம் பதவிக்கு சபலப்படுறது பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுக்காக மற்ற விஷயத்த சபலப்படன்னு கேட்குறேன். நான் ஆம்பளை தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பணம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டெப்பு எப்பவுமே எச்சரிக்கையாக இருப்பேன். அது நட்பு பாராட்டும் போது கூட எச்சரிக்கையாக இருப்பேன். சரி, இந்த சந்திப்பை எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து என்னன்னா வந்து ஒரு இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாண்பு இருக்குதா, எங்களுக்கும் மாண்பு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுடைய விளைவு, அவ்வளோதானே தவிர. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்வேன். இல்லை, முத்துப்பாண்டி அவர்களும் இருக்கிறங்க, நம்ம நேரடியாக பேசணும். இது வரைக்கும் முத்துப்பாண்டி அவர்களும் சரி களஞ்சியம் அவர்களும் 2 பேருமே வந்து இது வரைக்கும் சீமான் அவர்கள் குறித்து எந்த தடிமனான வார்த்தை எதுவும் விடலை. ஒருவேளை அவங்க லாபிக்கில் என்ன பேசுவாங்க எனக்கு தெரியாது.
ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் விதலை. எந்த இடத்துலையும் சீமான் அவருக்கு வந்து அகைன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எந்த இடத்துலையும் அவர் விடலை. அதையே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். போகிற போக்கில் நம்ம பாட்டு டமால் டிமின்னு அடிச்சுட்டு போகக்கூடாது சார். அது வந்து கட்சியில் இருக்கவங்க நிலைப்பாடு இருக்கலாம். இல்லை, இளம்பாவனம் கார்த்திக் என்ன பேசுகிறாரு அதில் தலையிட முடியாது. சாட்டை துரைமுருகன் என்ன பேசுகிறாரு நான் தலையிட முடியாது. இன்னும் மற்ற ஊடகங்கள் தம்பி வந்து இப்போ விலகி இருக்கிறார்ல, கட்சியிலேருந்து விலகி இருக்காங்கல்ல, தென்னகம் விஷ்ணு, அவங்க என்ன பேசுகிறான்னு நான் தலையிட முடியாது. ஆனால் ஒரு கருத்தாக என்னால் சொல்ல முடியும், உள்ளே நுழைய முடியாத தவிர வெளியில் பார்வையாளர் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட, இவங்க 2 பேரும் வந்து சால்வை போட்டிருக்காங்க, பளிச்சுன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு மட்டும் தான் மாண்பா, இதான் எனக்கு மாண்பு இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல சாதின்ற ஒரு விஷயத்த வந்து இல்லை, நான் அப்படி நினைக்கிறேன். நான் என் பார்வை இருக்கு, எனக்கு ஒரு பார்வை சொல்லக்கூடாதா என்ன? லயலாமணி மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் அதுதான் இப்போ இந்த லயலாமணிக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ் தேசியம் சார்ந்து நீங்கள் பாருங்க, இங்கே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசிய பாதையில் வந்து பயணிக்கிறவங்க ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி பற்றுக்கு போக முடியாது, போகவும் கூடாது. தமிழ் தேசிய பற்று தான் இருக்கணும், அங்கே சாதி பற்று இருக்கக்கூடாது. எனக்கு சந்தேகம் வருதா, நான் சந்தேகம் வருதுன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன் நான். ரைட்டு. அது இல்லைன்னா வந்து வந்து களஞ்சியம் வந்து வந்து அவருடைய காணொலியில் வந்து வந்து சேகோரா அவர்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு எனக்கு கடுமையாக கூட சாடட்டும். ஆனால் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சந்தேகத்தை சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன். நான் எனக்கு சந்தேகம் வருது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன கேள்வினா சார், இதே கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், முத்துப்பாண்டி அவர்களாக இருக்கட்டும், தாவேக்கால வந்து தமிழ் தேசியம் சார்ந்து பயணித்த பல பேர் இணைஞ்சி அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இப்போ இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்து தெரிவிக்கல, அவங்கள வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வாங்க, ஸ்ட்ரைட்டாக இப்போ நான் கேட்குறேன். இருங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்களேன். இருங்க, லயலாமணி வந்து இலங்கை தமிழருக்காக வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஆர்ப்பாட்டம் தான் 500 ரூபா கொடுத்தாரு சார். யார்? இலங்கை தமிழர் விஷயத்தில் நினைக்கிறேன் நம்ம முதலமைச்சர்லாம் கொடுக்குற, தப்பாக சொல்லாதீங்க. யார்? விஜய் கொடுத்தாரு சார். விஜய் நற்பணி மன்றம் தான் கொடுத்தாங்க. சரி, நற்பணி மன்றம் கொடுத்தோம் சார். நற்பணி, சரி, அந்த 500 ரூபாய் சரி சரி சார், நற்பணி மன்றம் தான் சார் கொடுத்துருக்கு. அப்போ வந்து அதுக்கு தலைவர் யார் சார்? தலைவர் புஷியானந்தன் தலைவர். புஷியானந்தை போய் சந்திக்க சொல்லுங்க சார். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக 500 ரூபா கொடுத்த வந்து வள்ளல் யாரு? புஷியானந்த் அவர்களை நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும், போய் ஒரு சால்வை போட சொல்லுங்க பார்ப்போம். எப்படி போட முடியும்? எப்படி போடுவீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், லயலாமணிக்கு சால்வை போட்டதுல பின்னாடி ஒருவேளை சாதி இருக்கலாம், எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறேன். சாதி களஞ்சியத்தையும் நான் கொச்சப்படுத்தலை சார், புரியுது. களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களப்போராடி, எனக்கு நான் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மாறும்போது நான் இந்த இடத்துல திடீர்னு ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுக்கிறீங்கல்ல, கேட்டால் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு. இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் இதுதான். நீங்கள் முதல்ல வாழ்த்து சொன்னீங்க, அங்கே தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. தம்பிக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அங்கேருந்து தான் தொடங்குது. இப்போ வாழ்த்து எங்கே வந்து நிற்குது? சால்வை வரைக்கும் வந்து நிற்குது. அடுத்தது வந்து பார்த்தா தம்பி தலைமையில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாவேக்கலை இல்லை, தாவேக்கலை இணைய மாட்டாங்க. தம்பி தலைமையில் ஒரு புது கட்சியாக கூட தொடங்கலாம். சொல்லுங்க, தம்பி தான் அங்கே இருக்கிறார் சார். விலைக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பியோட தலைமை கேட்டால் இப்போ கொஞ்சம் பசலாம் வரும் இல்லை சார், ஆட்சியில் உட்காந்து அதிகாரத்தில் உட்காந்தாச்சு, பதவியில் உட்காந்தாச்சு. இல்லைன்னா நீங்கள் எப்படி சார் இதுக்கு என்ன சார் சால்வ் போகிறது? வாழ்த்து சால்வ் பண்ணுறீங்க, ஒன்றும் புரியல. இப்போனா அவர்னா ஐநா சபைக்கு தலைவர் ஆகிட்டாரு. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். லயலாமணி இப்போ என்ன தமிழ்நாடு பாடநூல் அவ்வளோதானே சார். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சால்வை போடுறதும் வாழ்த்து சொல்கிறதும் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு இப்போ சந்தேகம்னா எனக்கு என்ன கேள்வினா, எந்த சந்தேகம்? அது தாவேக்கா வந்து நாம் தமிழர் தான் முக்கிய நிர்வாகிகளை இழுக்க பார்க்குதுன்ற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை நாம் தமிழரை உதைக்க பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? சீமானா கொஞ்சம் வந்து இவங்க சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. காரணம் ஏன்னா அவங்க இல்லை அது இல்லை சிதைக்கணும் தான், வெஞ்சன்ஸோட கிடையாது. வேறு சீமானை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சிக்கல்கள் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம், எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நமக்கான உரிமை இல்லை, அதிகமாக அண்ணன் கிட்ட உரிமையை எடுத்துக்கிறாங்க, நமக்கு உரிமை இல்லை. ஸோ நம்மளை வந்து புறந்தடாங்க, அண்ணங்கிட்ட நெருக்கம் விட மாட்டாங்க. எது வந்தாலும் அண்ணங்கிட்ட டேரெக்டாக பேச முடியல, சிலது இவங்க பேசுகிறாங்க. அப்புறம் கூட இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்கல்ல. எந்த வார்த்தத்தில் சொல்கிறீங்க? புரியல. தாவேக்கா வார்த்தத்திலேயே நான் சொல்கிறது என்டிகேலேயே இருக்கிற வந்து அண்ணனை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா சில பேர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இவங்களை வந்து நெருங்க விட மாட்டாங்க. புரியுது யாரை சொல்கிறீங்கன்னு? புரியுது சொல்கிறேன். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்குது, நம்ம ரொம்ப பேச முடியல. ஆனால் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன், சீமானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ எளிதாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணலாம் முடியாது. அதனால தான் சொன்னேன், இந்த என்டிகேவை வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் பண்ணனா அது வந்து சீமான் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர் எப்படி பண்ணுவார்? அவரே ஒரு குழந்தைய வளர்த்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இது பண்ணுவாரா?
நான் கிடையாது. அதனால் வந்து மற்றவர்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், இல்லை கிளம்பி போகலாம். அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. அதிமுகவில் வந்து ஜெயலலிதாவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுல்ல. நினச்ச நேரத்தை தூக்கி போட்டாங்கன்னா அவங்க அடுத்த வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். அது ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், அல்லது வந்து 2 திராவிட கட்சியில் போய் இணைஞ்சவங்க, காளியம்மாலும் சேர்த்துங்க. இப்போது களஞ்சியம் இருக்கிறாரு, அவர் இன்னும் எங்கேயும் போய் சேரலை. முத்துப்பாண்டி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்டிகளை வந்த பிறகு தானே உங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் இது ஒரு நபர் இருக்காங்க. அதாவது உலகம் முழுவதும்னா நான் சொல்கிறது வந்து தமிழ் மக்கள்கிட்ட வந்து ஒரு அடையாளமாக நீங்கள் உங்களை பார்க்குறாங்க. அந்த அடையாளம் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு, சீமான் தானே கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அப்போ அதிலிருந்து நீங்கள் விலகி போனீங்கன்னா வந்து கல்யாண சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்கிறாரா, அதே மாதிரி ராஜீவ்காந்தி எப்படி இருக்கிறாரா, அந்த மாதிரி வேணால் ஒரு கட்சியில் போய் இருக்கலாம். சொஃபிஸ்டிகேட்டடா நம்ம போய் இணையத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏங்க இப்படி தள்ளி விடுறீங்கன்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அதனால தான் நான் அதை பேசாமல் இருக்கேன். போய் இணையட்டும், அப்புறம் பேசலாம். ஆனால் தாவேக்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதிமுக வந்து போனவங்களுக்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்கே ஒரே அடையாளம் யார்? விஜய் மட்டும்தான் அடையாளம். வேறு யாருக்கும் அந்த அடையாளம் கொடுக்குது. அங்கேயே முதல் வரிசையிலே தள்ளுமுள்ளு நடக்குது. அடையாளம் ஏன் போகிறீங்க? சீட்டு தருவாங்களான்னு தெரியும். சீட்டு தரதை விடுங்க. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லயலாமணி இப்போ நான் என்ன இப்போ வந்து கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு சொன்னால் இன்றைக்கி கண்டிப்பாக அது தாவேக்கா தான். திமுகவுக்கு அந்த நிலைப்பாடு இப்போ இல்லை. அவங்கள தக்க வைக்கிற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. கட்சியை டேமேஜ் பண்ணுற இடத்துல அவங்க இல்லை. ரைட்டு. சரிங்களா? இது வரைக்கும் ஒன்று. அதே சமயத்தில் அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான். என்டிகே வந்து டேமேஜ் பண்ணுற எண்ணம் வந்து அதிமுக கிடையாது, திமுக. ஆனால் தாவேக்காவுக்கு இருக்குது. இப்போ பல பேர் கேட்குறாங்க, நீங்கள் தாவேக்காவை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு கேட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து கரெக்டு தான். காரணம் என்னென்னா மற்ற கட்சிகள் வந்து டேமேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ டேமேஜ் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழல் உருவாகுது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆதவர்ஜனம் தான். மற்றவர்கிட்ட பிரச்சனையே கிடையாது. எனக்கு கேட்டால் இன்னும் நல்லாவே எனக்கு தெரியும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து சீமானவர்கள் மீது அளப்பரிய மரியாதை உண்டு. நான் பழகிறதுனால எனக்கு தெரியும். இன்றைய தினம் ஏன்னா அவர் ஒரு நட்பு சக்தியாக தான் ஆரம்பத்துலேருந்து வச்சுக்கணும்னு நினச்சார். அங்கே ஆதவர்ஜனம் உள்ள நுழைஞ்ச பிறகு நிறைய கொலாப்ஸ் ஆச்சு சார். இதுதான் உண்மை. இப்போ அமைதியாக இருக்காருல்ல. இப்போ அமைதியாக இருந்தால் அமைதி ஆக்கப்பட்டார். அது கூட வந்து உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறாரு. நாளைக்கு வந்து இல்லை இன்னொரு நியூஸ் கேட்டிங்களா இல்லையா? ஏன்னா அந்த கனவு நைட்டில் ஓடிட்டே இருக்குது ஆதவ் அர்ஜுனாக்கு. என்னன்னு கேட்டினா ஆதவ் அர்ஜுனாவாகிய நான் அது ஒரு கனவு இருக்குன்ற. ஆமாம்மா, இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க. என்ன சார் அடுத்த இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ் அர்ஜுனாவாகிய நான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீம் ஒர்க் ஓடுறது. இவர் பிஎம் அவர் சிஎம். அதான் அப்போ மற்ற கட்சிகளை சிதைக்கிற எண்ணம் எதனால் வருது? நீங்கள் வந்து சீமானை சிதைக்கணும்னு நினைக்கிறதும் வந்து தேன்கூட்டில் கை வைக்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? அதனால் வந்து அது வந்து விஷப்பரிச்சை. ஆனாலும் மற்ற கட்சிகள் அந்த எண்ணம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். திமுகவுக்கோ அதிமுகவோ இல்லை. அப்போ அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறத நான் பார்க்கறேன்னா அது வந்து அண்ணன் சீமானுடைய 16 ஆண்டு கால உழைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த தியாகத்துக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை அப்படி பார்க்கல. நீங்கள் என்ன சரி கேட்டால் இவர் அவங்களோட போகிறாரு, கடந்த காலத்தில் இதை பண்ணாங்களே அதை பண்ணாங்களா, அவருக்கு தெரியாதா சீமானுக்கு அந்த வழி இருக்காதா? அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட சில பேர்லாம் என்னெல்லாம் பேசுனாங்கன்றது அவர் மறந்துட்டு இருப்பாரா? இங்கே அவமானத்தை தாங்கினா மட்டும்தான் வெகுமானம். புரியுதா சொல்கிறது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சந்திப்பே வெகுமானத்துக்கு தான் நினைக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அவர் அவமானத்தை வந்து சந்தித்தார். அதுக்கு வெகுமானமாக தான் இந்த அங்கீகாரம். எதிரிகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு நற்பெயர் எடுக்கிறது ஒன்று இருக்குது சார். எதிரிகளாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுறது ஒன்று இருக்குது. அது நிறைய பேர் கிடையாது. நண்பர்கள் அங்கீகரிப்பாங்க தாராளமாக. நண்பர்கள் வந்து அங்கீகரிப்பாங்க. ஆனால் எதிரிகளால் வந்து அங்கீகரிக்கப்படுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அங்கீகாரம் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுன்றாங்க. அது புரிதல் இல்லை. என்ன கேட்டால் இவங்களுக்கு சரியாக வந்து அல்லது புரிஞ்சுக்கிறவங்களை வந்து இவங்க மடைமாற்றம் செய்கிறாங்க. இல்லை உங்களுக்கே வெளியேந்து பார்க்குற நீங்களே இவ்வளோ சொல்கிறீங்கன்னா இதை கேட்டால் முட்டு கொடுக்குறான்றான். சீமான் வந்து காசு வாங்கிட்டாருன்னு சொல்கிறேன். எவ்வளோ கொடுத்தாங்க சீமான்? அதுதான் அதில் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவர் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் கிடையாது. அதில் கொடுக்குற நிலைமையில் வாங்குற நிலைமையில் தானே இருக்கிறார். அதனால திரள் நிதி கேட்குறாரு. அதையும் கொச்சப்படுத்துறீங்க. இது சீமான் வந்து கொடுக்குற இடத்துல இல்லை, வாங்குற இடத்துல இருக்கிறாரு. அதனால திரள் நிதி கேட்குறாருன்னு வச்சுங்க. நானும் வந்து இது வரைக்கும் திரள் நிதின்னு சொல்லிட்டு 5 பைசா நான் கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். சீமானை சந்திச்சதே கிடையாது இது வரைக்கும். நம்ம பிரச்சனை 1000 இருக்குது. அதுதான் சொல்கிறேன். நானே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயரை மாற்றணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன். ஒரு முறையும் காசு வரும்போதெல்லாம் இந்த டயரை மாற்றலாம், சரி அடுத்த வாரம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். படத்தில் ஆக்ட் பண்ணுறேன், முடிச்சுட்டு வரேன். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு ஐயா நீங்களா வணக்கம் சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய யூடியூபரு இந்த ஓட்ட வண்டி வச்சுருக்கிறீங்க பல பேர்
படம் பேர் ஏன் பேர் சொல்லுங்க உங்கள் promote பேர்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. இல்லை சொல்கிறேன் நான். ஸோ இல்லை இல்லைங்க, இப்போ தாங்க முதல் படத்தில் நடிக்கிறேன், இனிமேல் தான் ஏதாவது சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வந்து இப்படி ஒரு வண்டி வச்சுருக்கிறீங்களேன்றாங்க அந்த வண்டியை பார்த்துட்டு. ஸோ நம்ம நினைக்கிறோம் தான், சரிப்பா இந்த வாரம் செஞ்சேன்னா அடுத்த வாரம் செஞ்சேன்னு சொல்லிட்டு புரியுங்களா. பையனே ஒருத்தர் கேட்டான், இதுனா இது இப்படி வச்சுருக்கீங்க வண்டியை ரெடி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லட்சத்தில் இருக்கிறோம். நம்ம இங்கே கன்வென்ஸ் வாங்குறதுக்கே போராடி நிற்கிறோம். இதில் வேறு சீமான்கிட்ட வந்து இதை வாங்கிட்டீங்க அதை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் சரி சொல்லிட்டு போட்டோம். நமக்கு அதை பற்றியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே, முதல்ல இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறதே வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல, ஐயோ இவர் எத்தனை வீடியோ இத்தனை சேனலாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன அவங்ககிட்ட வந்து வாங்குறேன், என்ன அவங்க கொடுக்குறாங்கன்றது அதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். சரி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், நிர்வாகிகள் வெளியே போகிறது, நிர்வாகிகள் வெளியேற்றப்படுவது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது நாளை 1000 பேர் சீமான் அவர்களின் தலைமையில் இணையும் விழாவாகவே வச்சுருக்காங்க ஒரு நிகழ்வை. ஒரு பின்வாங்கின கட்சி, அரசியலில் செட்பேக் ஆன ஒரு கட்சியை வந்து நோக்கி இளைஞர்களும் தமிழ் தேசிய உணர்வாலும் போகிறத எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, எனக்கு ஒன்றும் இது வந்து பெரிய பின்னடைவுலாம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பாருங்கள், 1.5% பாருங்கள். நீங்கள் 8லேருந்து நீங்கள் ரிவர்ஸில் வரீங்க. நீங்கள் 1.5% பாருங்கள். 1.5 இப்போ எப்படி பார்த்தா 4.5 தான் நிற்குது. ஆக்சுவலி 2000 நீங்கள் 8.5%லேருந்து நீங்கள் குறைஞ்சிருக்கு சார். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். என்ன இப்போ 19 எடுத்த வாக்கையும் இப்போ எடுத்திருக்க வாக்கையும் நீங்கள் கணக்கு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. சரி, அப்படியே நீங்கள் பின்னடைவு கூட வச்சுங்க சார். நீங்கள் 4.5% வந்து தக்க வச்சு நிற்கிறாங்களே, இவ்வளோ பெரிய பேர் அலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்ன சொல்கிறாங்கல்ல, பெரிய கல்ட்டு பெரிய அலை வீசிச்சு அப்படின்னு. அலைலாம் பெருசாக வீசினா 150 சீட் ஜெயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியில் உட்காந்துருக்கணும் சார். பிரச்சனை இப்போ அது கிடையாது. இப்போ மட்டும் உண்மையான எதிர்கட்சி நீங்கள் டிஎம் இன்றைக்கி எடுத்துங்க, இன்றைக்கி 2 கேஸில் ஓங்கி அடித்தாங்க. சாதாரண அடி கிடையாது, மரண அடி அது. இந்த 2 வழக்கில் வந்து பிஸ்மிபி எங்கே இருக்கிறானே தெரில. ஆந்திராவிலே கர்நாடகாவிலே தெரில, எங்கே இருக்கிறா தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுகம் மட்டும் தான் தெரியும். சாட்டை துறைமுகம் தான் அந்த பெட்ஷீட்டை போட்டு எங்கே போகிற ஃபாலோ பண்ணினே இருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, சரி ஆனது ஆச்சு. இப்போ நம்மளெல்லாம் எனக்கெல்லாம் வந்து கேஸை போடணும்னு கேட்டால் எந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டாலும் போய் நின்றுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை கேட்டால் பெயிலில் கூட போயிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் ஆன்டி ஸ்பெஷல் பெயில் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வாங்குறதுக்கு தெரியும். முன்னாடி எளிதாக இருந்துச்சு, எளிமையான நடைமுறை இருந்துச்சு. இப்போ ஆன்டி ஸ்பெஷல் பெயில் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கண்டிஷன்ஸ் நிறைய கேட்குறாங்க கோர்ட்லேயும். என்ன வழக்கு என்ன எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஸோ அதனால் கைது நடவடிக்கைன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா போய் நின்றுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? இல்லை சொல்கிறேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெயில் வர வரைக்கும் வந்து தலைமுறைவாக இருக்கணும். நமக்கு தெரியும்ல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து தாக்கு பிடிக்கிறது ஒரு 10 நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும். இங்கே மாதக்கணக்கில் வந்து ஆன்டி ஸ்பெஷல் பெயில் வாங்குறதுக்கு. அதான் உள்ள நிலைப்பாடு சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கோர்ட் நடைமுறைகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு இது, இன்னொரு வழக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் அந்த வழக்கு. இந்த 2 வழக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்த அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னடைவுன்னு சொல்கிறீங்கல்ல, செட்பேக், இந்த தேர்தல் செட்பேக் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. இந்த 2 வழக்கில் வந்து வெற்றி பெற்றது. சில மாற்று கருத்து சில பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் அறிவற்ற பேச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஆமாம் அறிவற்ற பேச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு 41 குடும்பத்துக்கு நல்லது நடந்துச்சு, அதை நீங்கள் கெடுத்துட்டீங்களே, ஒரு 31 குடும்பத்துட்டீங்க. அப்படி கிடையாது. 6 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது வந்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. 2வது வந்து கேட்டால் வந்து டிஎன்பிசியில் வந்து எத்தனை வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க வேலைக்காக, லட்சக்கணக்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கருணை அடிப்படையில் வந்து அரசு ஊழியராக இருந்து பணிக்காலத்தில் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. 2 இயர்ஸாக இன்னும் தராமையாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இப்போ அது ஆய்வு செஞ்சால் இன்னும் எக்கச்சக்கமாக. இப்போ இந்த வழக்கெல்லாம் நடத்த தொடங்கினாங்கன்னா ஒருவேளை இது இப்படி முடியறதான் சரி. இல்லை இந்த வழக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி போனோம்னா உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் இறந்த அரசு ஊழியர்களுக்கே வந்து கருணை பணி வாய்ப்பு கொடுக்காம காக்க வைக்கிறாங்க. அப்போ 10 வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 31 குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த நல்லதை கெடுத்துட்டீங்கன்னு அப்படி அந்த பார்வையே தவறான பார்வை. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் 31 நிற்கிறீங்க? உங்களுடைய பயணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 பேர் செத்து போயிருக்காங்களே, 41 சேர்த்து விக்கிரவாண்டியில். அதான் சொல்கிறேன். 41 நிற்காம இன்னொரு 13-15 பேர்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கருணை பணி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? இல்லை, சொல்லுங்களேன். ஸோ நிறைய கேள்வி இருக்குது சார். ஒரு விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் இறந்தார். அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணிக்காலத்தில் இருந்தால் அரசு பணி அவங்களுக்கு இன்னும் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. கொடுத்து இருக்கணும் இந்நேரம். சரிங்களா?
ஆனால் அதுவே இன்னும் நமக்கு தெரியல. கருணை பணி வாய்ப்புன்னு வந்து அரசு பணியில் வேலை செய்யும் போது பணிக்காலத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க வாரிசுகளுக்கு வந்து பணி வாய்ப்பு வழங்கணும். அது வழங்கிட்டு வராங்க. ஆனால் அதுலேயும் நிலுவையில் இருக்கிறது நிறைய இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செமி கவர்மெண்ட்லாம் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆவின்னு இன்னும் பல இடங்களில் வந்து அங்கெல்லாம் வந்து அரசு ஊழியருக்குள்ள அந்த சலுகையை வந்து வழங்கப்படுறதில்ல, ஓய்வூதியம் கிடையாது. அப்போ அங்கெல்லாம் கருணை பணி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பணிக்காலத்தில் இறந்தாங்கன்னா இத்தனையும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களெல்லாம் வந்து பணி வாய்ப்பு வழங்கப்படுதான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இவ்வளோ கேள்வி இருந்த மனிதநேயத்தை பேசுகிற இந்த மாங்காய் மடைன்னு இருக்கிறார்கள் இந்த இவன் இந்த பிரசாந்த் இவன்லாம், இதெல்லாம் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்கணும்னா இதே முதலமைச்சர்கிட்ட கேள்வியாக போடுங்க. என்னென்னு கேட்டால், ஐயா உங்களுக்கு மனிதநேயம் நல்லா வேலை செஞ்சுருக்கு, 31 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க, அப்படியே ஒரு 13 பேர் நம்ம மாநாட்டு நம்ம கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தாங்க, மதுரை மாநாட்டுக்கு வந்தாங்க, சேலத்தில் வந்தாங்க, இங்கே ஒரு 13 பேர் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் ஏன் அந்த மனிதநேயம் வேலை செய்யலை? அது எப்படி உங்களுக்கு செலக்டிவாக வந்து கரூருக்கு மட்டும் உங்கள் கருணை வேலை செய்யுது? அங்கே தானே இடைத்தேர்தல் வருது. இப்போ புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புறவங்க வந்து முட்டாள்கள் அப்படி தான் சொல்லணும், வேறு வழி இல்லாமல். நம்ம ஆதவர்த்தின மாதிரி அந்த முட்டாள்கள் இந்த கேள்வி வைக்கணும். எப்படி அவங்க ஏன் கருணை வந்து வேலை செய்யலை? உங்கள் கருணை செலக்டிவாக கரூருக்கு மட்டும்தான் கருணை வேலை செய்யுமா? சொல்லுங்கள். ஸோ அதனால் இதுவே வந்து பாரபட்சம் தானே. இது ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க, சரி தவறு. ரெண்டாவது அதை வந்து பாரபட்சம் பண்ணுங்க. ஓகே, இது பாரபட்சமாக தான் பண்ணியிருக்கீங்க கரூர் விஷயத்தில். அப்புறம் இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் இருக்கிற இது செயல்படக்கூடியலாம் இப்போ அரசியல் பேசுகிறீங்க, ரைட்? ஓகே, இந்த சினிமா நான் சொல்ல சினிமா யூடியூபர்லாம் அரசியல் பேச வந்துட்டீங்க. அது வந்து அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்க கேட்குறீங்களே? சினிமா யூடியூபர்ஸ் இல்லை, சினிமா பெய்டு யூடியூபர். சரி, சினிமா பெய்டு யூடியூபர்ஸ் என்ன வந்து பேசுகிறீங்கல்ல, ஒரு வார்த்தை கேட்குறீங்க, உங்களுக்கு கருணை இல்லையா? 41 குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழ்வாதாரம் எப்படி? மச்சான் கூட அதுதான் சொல்கிறேன், என் மச்சான் தான் சேர்த்தே சொல்கிறேன். இப்போ நான் ஒரே வார்த்தை நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அந்த பீலா பிஸ்மியா இருக்கட்டும், அந்த அந்தப்புறம் அந்தனா இருக்கட்டும், அந்த பாண்டான்னு வருது வாயில் சொல்லக்கூடாது, பிரசாந்தா இருக்கட்டும், நான் கேட்குற ஒரே கேள்வி தானே, மிஞ்சி எவ்வளோ சம்பளம் ஒரு மாதம்? 50,000 வருமா அரசு பணியில் கொடுக்கறது மூலமா? அந்த 50,000 நீங்கள் வந்து சேர்த்துங்க. நீங்கள் மிஞ்சி ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்களா? அது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே 20 லட்சம் வச்சுங்க. 1.5 கோடி 2 கோடி போட்டுங்கப்பா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, பென்ஷன் பெனிஃபிட்டு எல்லாத்தையும் சேர்த்துங்க. வாழ்நாளில் ஒரு 2 கோடி ரூபா கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 2 கோடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவருடைய சம்பளமே வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி சார். ஒரு 60 கோடி கொடுத்துட்டு போங்களேன். எதுக்கு இந்த அரசு பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள? லைஃபை செட்டில்து. ஆமாம், 2 கோடி ஆளுக்கு தலை 2 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. இப்போ பேசுகிறவங்கள பின்னாடி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாங்க. அதான் இப்போ புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு என்ன கருணை பணி அரசு பணி தான் கொடுக்கணும்ல? அரசு பணியில் எவ்வளோ பெனிஃபிட் வரும்? இன்னைக்கு டேட்டாக கொடுத்துருங்க சார். புரிஞ்சு போச்சு. போட்டால் காலி இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க. சரி, இப்படி இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன் இதுலேயே உங்களுக்கு. உங்கள் பணமும் சேஃப்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு ஆளுக்கு தலா ஒரு 5 கோடி போட்டு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறீங்க. ஆளுக்கு தலா ஒரு 5 கோடி போடுங்க. உங்ககிட்ட இல்லாத பணமா சார்? ஒரு 5 கோடி போடுங்க. அது ஒரு வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க மாதம் இன்ட்ரெஸ்ட் போகணும். அதை ஒரு 30 வருஷம் கழிச்சு அவங்க காலம் முடிஞ்ச பிறகு அது மீதி அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடணும். உங்கள் ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ட்ரஸ்ட்டில் அந்த பணம் இருக்கட்டும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டோம். வழிமுறையாக சார் இல்லை. புரியுது. அப்போ அதை விட்டுட்டு கேட்டால் இங்கே வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சியை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். ஒரு வழக்கறிஞர் வந்து சட்டத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாதாடுறாங்க, அங்கே வெற்றியும் பெறுறாங்க. அப்போ இந்த இடத்துல மனிதநேயம் இல்லையான்னு கேட்குறீங்களே, அப்புறம் ஏதாவது மடையனுங்களே. அப்போ நீதி அரசு சேர்த்து தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகிடுது. நீதிமன்றத்தில் உத்தரவு போடுறாங்க, நீதிமன்றம் உத்தரவு வழங்குது. இவங்க சைடில் வந்து மனிதநேயமே இல்லாத வந்து ஒரு வழக்கை தொடுத்துருக்குறாங்க. எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? சட்டத்தின்படி ஒரு வாதம் வைக்கப்படுது, அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுது. இதனால் ஒரு தரப்பில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து இந்த 31 பேருக்காக இது தொடர்ச்சியாக நடக்குமானால் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ரோடு ஆக்சிடென்ட் எவ்வளோ நடக்குது? இது விபத்துனா அதுவும் விபத்து தானே. எத்தனை விதமான விபத்து நடக்குது. சரி, கடந்த காலத்தில் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு, எத்தனை முறை நான் திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். இதே மகாமகம் என்னாச்சு, மாஞ்சோலை என்னாச்சு, தொடர்ச்சியாக வந்து பார்த்தா கும்பகோணம் என்னாச்சு, இப்படி விபத்தில் இறந்தவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தா 100கணக்கான 77 நான் எடுத்து போட்டுருக்கிறேன். 77 தூத்துக்குடி லட்சுமி டாக்கீஸ், மகாமகம் கும்பகோணத்தில், அதுக்கு பிறகு வந்து மாஞ்சோலை தாமிரபரணி, அடுத்து தொடர்ச்சியாக நம்ம பேசிடணும். 93 குழந்தைங்க 2004 என்ன இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்கூல் எரிஞ்சு போய்
அப்போ எல்லாருக்கும் கொடுப்பீங்களா நீங்கள்? உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு 10 பேர் விட்டீங்களா, 13 பேர் விட்டீங்கல்ல, அப்புறம் மனிதநேயம் இல்லைன்னு பேசுகிறீங்களா? மாங்காய் முடையங்களெல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீதிமன்றம் வந்து சட்டத்தின்படி பார்த்து இது வந்து தவறான வந்து ஒரு முன்னுதாரணம் ஆயிடும்ன்றதுக்காகவே வந்து இதை வந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுக்கு மனிதநேயம் இருக்கான்ற. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மனிதநேயம் உள்ள ஒரே ஒரு சர்வாதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா அது சீமான்கிட்ட தான் இருக்குது. மனிதநேயத்தோடு இருக்கிற சர்வாதிகாரம் அதுதான் உங்களுக்கு உறுத்தலாக இருக்குது. ஓகே சார், பல்லறிகளை தெளிவாக நேரத்துக்கு நன்றி. நன்றி.